வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோடனே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. ஒரு 10 சாம்பார் வெங்காயத்தை நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கிட்டு இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு நான் இப்போ 3/4 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். அந்த மட்டனை இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து மட்டனை ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போது கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், நார்மலாக குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு திறந்து விட்டு நல்லா கிளறி விட்டு திரும்ப மூடி போட்டு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வைங்க. மொத்தத்தில் ஒரு 25 நிமிஷங்க வச்சுட்டிங்கன்னா மட்டன் சூப்பராக வெந்து வீடே மணக்கும். மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சு.